சார் பேர் வந்து ஷாஜஹான், ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், பல விருதுகள் பெற்றிருக்காரு, பல சான்றிதழும் சார் வாங்கியிருக்காரு. பல பள்ளிகளில் வந்து சார் வந்து திருவள்ளுவர் மாதிரி, பாரதியார் மாதிரியெல்லாம் வேஷம் போட்டு பல கள்ள கருத்துக்களை மாணவர்களிடையே எடுத்துரைத்திருக்காரு. இப்போ நம்ம நூலகத்திற்கு சார் வந்திருக்காரு. திரு ஷாஜஹான் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தற்பொழுது சிறப்புரை செய்ய நமது நூலகத்தின் உதவி நூலர் தகவல் அலுவலர் அங்கமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சூழ்நிலையை பார்த்தேன், அவங்க பழக்க வழக்கங்களை பார்த்தேன், அவங்க வாழ்ந்த முறைகளை பார்த்தேன். பார்த்துட்டு தான் என்ன பண்ணேன், திருக்குறள்னு எழுதினேன். எதுக்கு எழுதினேன்? இந்த தமிழ் மொழியின் பெருமைகளையும் தமிழர் பண்பாடுகளையும் இந்த உலகுக்கு வெளிக்காட்ட வேணும். யாரோ ஒருத்தர் வேணும். நம்முடைய பண்பாடு வெளி உலகத்துக்கு முதன்மையான மொழி தமிழ் மொழி. தமிழர் பண்பாடு சிறந்த பண்பாடு. கீழடி போயிருக்கீங்களா? கீழடி நான்லாம் நினச்சி வேதனைப்பட்டது உண்டு. இந்த நம்முடைய கலாச்சாரம் போல உள்ள பொதிஞ்சு கிடக்கு. அதை வெளியே கொண்டு வரதுக்கு ஆள் இல்லை. நான் வெறும் 7 எழுத்து எழுதினேன், 7 எழுதினேன். ஆனால் இன்று பார்க்கும் பொழுது காதுக்கு இனிமையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கீழடியில மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி ஒரு கட்டட கட்டமைப்புகள் எப்படி இருந்தன, வாழ்வியல் சூழல் எப்படி இருந்தது, எப்படி இந்த மக்கள் நம் சமுதாயம் எப்படி ஒன்றிணைந்து வாழ்ந்தது என்ற நிலையை நான் பார்க்கின்றேன். அதுதான் இன்று கீழடி, அதுபோல ஆதிச்சநல்லூர். இதெல்லாம் மாணவ செல்வங்களே, நீங்கள் இந்த நம்முடைய தமிழர் பண்பாடுகளை இந்த உலகுக்கு கொண்டு வரணும், கொண்டு போகணும். நாங்கள் வாழ்ந்த காலம் கொண்டு சென்றோம். அதன் பின்னால் எவ்வளவோ தலைமுறைகள் வாழ்ந்திருக்கின்றன. இதை நீங்கள் மாணவ செல்வம், நீங்கள் அதை நம்முடைய பெருமைகளை உலகுக்கு எடுத்து செல்ல வேண்டும். விதையாக உங்களுக்கு நான் தெரிவிக்க இருக்கின்றேன். இன்றைய நவீன நாகரிகத்தில் பார்க்கின்றோம், மாடல் உடையாகவும் மேற்கிந்திய கலாச்சார இசையாகவும் இருந்திருக்கின்றது. ஆனால் என்னுடைய காலத்தில் கரகாட்டம் இருந்திருக்கின்றது, பறை இசை இருந்திருக்கின்றது, ஆடல் பாடல் இருந்திருக்கின்றது. தமிழின் பெருமைகள் அங்கங்கு சிறந்து விளங்கி இருக்கின்றது. அதற்காக தான் நான் 1330 குறள் எழுதியிருந்தாலும் முதல் குறளாக நான் தமிழின் பெருமையை வெளிக்காட்டியிருக்கின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று நான் எழுதியிருக்கின்றேன். என்னுடைய திருக்குறளில் பார்த்தால் தெரியும். பார்த்திருக்கின்றீர்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? சிறப்பு சிறப்பு சிறப்பு. தமிழ் என்றும் அழியாது என்பதற்கு இந்த நீங்கள் கொடுத்த சான்றுகள் இருக்கின்றது. அந்த குறளின் விளக்கம் தெரியுமா? நான் 2500 ஆண்டுகள் முன் எழுதியிருக்கின்றேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவகன் முதற்றே உலகு என்று. எப்படி முதன்மையாக உயிர் வாழ்வதற்கு எப்படி இறைவனாக நாம் நினைத்து கொண்டு நம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமோ, அது மாதிரி முதன்மை எழுத்தாகிய அகரம், தமிழ் மொழியில் முதன்மை எழுத்து அகரம் என்று நாம் எழுதுகின்றோம். அம்மா என்று கூறுகின்றோமே, அம்மா அப்பா, அது மட்டும் இல்ல, விலங்குகளும் சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா? அப்ப எவ்வளவு தொன்மையான மொழி, அதை நம்ம மறக்கலாமா? ஆனால் நான் சில இடத்தில் பார்க்கின்றேன், ஆங்கில முகத்தில் அங்கங்கு எழுத்துக்கள் இருக்கின்றன.
தமிழ் மொழி பதிலாக ஆங்கில எழுத்துக்கள் இருக்கின்றன. அதை நான் பார்க்கின்றேன். இந்த ஆங்கில மோகம் வந்துவிட்டால் நம்முடைய முதன்மை மொழியை தமிழ் மொழி யார் எடுத்து செல்வார்கள்? மாணவ செல்வங்களே, புரியுதா? சரி, அது மட்டுமா? அதில் ஏகப்பட்ட குரல்கள் இருக்கின்றன. அதில் ஒரு குரல் யாரா சொல்லுவீங்களா? எனக்கு மகிழ்வாக இருக்கும் நீங்கள் சொல்லும் பொழுது. சொல்லலாம். யார் எந்திரிச்சு சொல்லுவீங்க? இங்க பாருங்க, நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம், கூச்சப்பட வேண்டாம். நானும் ஒரு குழந்தை மாதிரி தான். நானும் ஒரு குழந்தை மாதிரி தான். சரியா? யாரோ குரல் சொல்லலாம். நீங்க குரல் சொன்னீங்கன்னா இந்த உங்களுடைய ஆளுமை திறன் இந்த உலகுக்கு பூரா தெரியும். வாங்க வாங்கப்பா, சொல்லுங்க. சிறப்பு சிறப்பு. இதோடைய பொருள் யாருக்கு தெரியுமா? பொருள் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தெரியுமா? வேற யாருக்கு தெரியும்? இந்த பாப்பா சொல்லிச்சே, குரல் யார் சொல்லுவா? பொருள் யார் சொல்லுவா? சிறு பிள்ளைகளும் பரவாயில்லை, தெரிந்த அளவு சொல்லலாம். நீங்களே சொல்றீங்களா? சொல்லுங்க வாங்க. இப்ப இந்த பாப்பா குரல் சொல்லும், அது நீங்களும் சொல்லணும். சரியா? சொல்லுப்பா சொல்லுப்பா. குரலும் சொல்லுங்க. குரல் சொல்லுங்க. குரலும் சொல்லுங்க. குரல் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. குரல் சொல்லுங்க. குரல் இப்ப நீங்க சொன்ன குரல் சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன் சாப்பிடலையா காலையில? நானே ஒரு கிழவன், நானே வயசான இப்படி போல்டா பேசுறேன். இந்த நிமிர்தனில் பாரதேசன் வார்த்தை நிமிர்தனில். சொல்லுப்பா. புரிஞ்சதா? இந்த மாதிரி அந்த குரல், அதன் பொருள், அதை சார்ந்த ஒரு சிறு கதைகள் சொல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாளைக்கு ஒரு நூல் ஆசிரியரா வர முடியும், ஒரு சிறுகதை எழுத்தாளராக வர முடியும், சிறந்த ஆளுமையா வரணும். படிப்பது மட்டும் முக்கியம் அல்ல. நல்ல மாணவ செல்வங்களே, படிப்பது மட்டும் முக்கியம் இல்லை, அது இணை செயல்பாளரான பேசும் திறன், நடிப்பும் திறன், சரியா? அனைத்து திறனும் இருந்தால் தான் நீங்கள் வெளியேற்றுக்கு வர முடியும். இப்போ நானே ஒரு மாணவனாக இருந்தவன் தான், ஒரு ஆசிரியர், என்னை உலகம் பூரா தெரியும். எப்படி தெரிஞ்சது? நான் ஒரு நடிகனாக, ஒரு கவிஞனாக, ஒரு நூலாசிரியராக, ஒரு குழந்தைத்தனமான நடிப்பு திறமை உள்ளவனாக இருப்பதால் தான் நான் இந்த உலக அளவில் தெரிந்து கொண்டே இருக்கின்றேன். அதுபோல் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களின் வழியாகவும் ஆசிரியர் வழியாகவும் தன்னுடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்துவதற்கான தரநிலையை நீங்கள் உயர்த்த வேண்டும் மாணவ செல்வங்களே. சரிங்களா? இன்னொரு குழு யார் சொல்லுவா? வாங்க. பைய சொல்லணும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதன் பொருள் யாருக்கு தெரியும்? வாங்கம்மா. இங்க இருங்க, ரிலாக்ஸா இருக்கணும். புரியுதா? இங்க பாருங்க, பயப்படக்கூடாது, ஒன்றும் கிடையாது, ஜாலியாக இருக்கணும். இது குழந்தைகள் ப்ரோக்ராம் தானே, பெரியவங்க ப்ரோக்ராமா? பெரியவங்க ப்ரோக்ராம்னா அமைதியாக உட்காந்துட்டு, ஆகா பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க, நம்ம என்னடா பொண்ணு நினைக்கலாம். ஆனால் நம்ம என்ன குழந்தைகள், நானும் உங்கள் குழந்தை தான், நானும் குழந்தை மாதிரி தான். அப்போ நல்லா பேசலாம். சொல்லுங்க. இப்படி என்னை பற்றி நல்லா சத்தமாக பேச தெரியணும். பிள்ளைகள்லாம் சத்தமாக பேசணும். அப்போ தான் குரல் வளம் வேணும் பேசுறதுக்கு. சொல்லுங்கப்பா. சிறப்பு. கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? கை தட்டுங்க. சிறப்பு. இங்க பாருங்க, எந்த ஒரு நூல்னாலும் எப்படி
தெளிவாக கேட்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? ஆனால் அதன் நடக்க வேணும். நீ வீட்டில் பார்த்துருக்கீங்களா? நீ என்னத்தை படிச்ச, நல்லா 100 மார்க் வாங்குற, ஆனால் வீட்டில் செய்கிறது சேட்டை இருக்கே, வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவும் நடக்க வேண்டும். அப்போ எப்படி நடக்கணும்? அம்மா அப்பா அவங்க முன்னாடி அன்பாக இருத்தல வேண்டும். அம்மா என்ன செய்வாங்க? அன்பாக இருப்பாங்களா? பார்த்துருக்கீங்களா? அம்மா உங்களை இவ்வளோ அன்பாக இருப்பாங்க. எப்படி செய்வாங்க? என் செல்லக்கண்ணு, என் தங்க குட்டி, நல்ல பிள்ளை, அழகா இருக்க, விட்டு கொடுப்பாங்களா? யாரையும் விட்டு கொடுப்பாங்களா? ஒரு சண்டை வந்து என் பிள்ளை ஏன் அடிச்சுன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போ உங்க மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க பாருங்க அம்மா. ஆசிரியர், பள்ளிக்கு போன ஆசிரியர் அன்பாக இருக்காங்களா? என்ன கேட்குறாங்க? என்னம்மா காய்ச்சல், என்ன டல்லாக இருக்க, என்ன சோகமாக இருக்க, உனக்கு என்னாச்சு கேட்பாங்களா இல்லையா? அப்போ அன்பு இருக்கும் இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். வீட்டில் சொல்லியிருக்கீங்களா? அந்த டீச்சரு என்கிட்ட அன்பா இருப்பாங்க சொல்லுவாங்களா? சொல்லியிருக்கீங்களா? அந்த டீச்சரு என்கிட்ட அன்பா இருப்பாங்க, அடிக்க மாட்டாங்க. சாப்பிட்டியா, ஏன் நல்லா இருக்கியா, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா கேட்பாங்க. சொல்லிங்களா இல்லையா? மார்க் குறைஞ்சாலும் என்ன செய்வாங்க? மார்க் குறைஞ்சா கூட ஒன்றும் கவலைப்படாத, நான் அடுத்த தடவை என்ன பண்ணேன், நிறைய மார்க் வாங்க. அப்போ அன்பு எப்படி கிடைக்கும்? கடையில் கிடைக்குமா? கடையில் கிடைக்குமா? சரி, இதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? குறள் எழுதியிருக்கேன். அந்த குறள் யார் சொல்லுவா? அன்பின் வலியது உயிர்நிலை சொல்லிக்கிறேன் இல்லையா? உங்க வீட்டில் நாய் வளர்க்குறீங்களா? நாய் பூனை எல்லாம் வளர்க்குறீங்களா? சரியா? யார் யார் கை தூக்குங்க. நாய் வீட்டில் யார் யாராவது நாய் இருக்கு? சரி, நாய் இருக்குல்ல, அதுக்கு நீங்க அன்பு காமிக்க வந்தா நாய் உங்கள்கிட்ட இருக்குமா? அன்பு காட்டாம இருந்தா கழுது வீசுற, ஒரு பூனை இருக்குது, அது கழுது வீசுற, அப்ப அது அன்பா இருக்குமா? அன்பா இருக்குமா? உனக்கு தேடி வருமா? கடிக்க வரும். ஆனா இதே இது நான் அப்படித்தான் அந்த குறள் எழுதுனேன்னா, எழுதும்போது சும்மா நான் எழுதல, நானும் ஒரு வீட்டில் இருந்தேன். அப்ப ஒரு காக்கா வந்துச்சு. என்ன பண்ணேன்? ஒரு 2 பருக்கையை போட்டேன். பருக்கை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பருக்கைய உணவுப் பொருளை என்னைக்கு வீணாக்க கூடாது. நிறைய தட்டில் நிறைய இருக்கும் சாப்பாடு. அம்மா இதுக்கு இவ்வளவு சாப்பிட மாட்டேம்மா, இந்த இவ்வளவுதாம்மா சாப்பிடுவேன், அது மட்டும் போதுமா, சாப்பிட்டு நான் வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லணும். சரியா? நம்ம ஆடுக்கு நிறைய வச்சு சாப்பிட்டு முடியாம அது கீழே கொட்டக்கூடாது. கொட்டினா அது நம்மளுக்கு தான் கடவுள் தண்டனை கொடுப்பாரு. அப்ப இந்த உணவுப் பொருளை நம்ம வீணாக்குதல் கூடாது. நம்ம எவ்வளவு சாப்பிடுவோம் அவ்வளவு சாப்பிடுவோம். ஏன் இது சொல்றேன்னா, அப்ப எனக்கு சாப்பிடும்போது எங்க அம்மாட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சமா சோறு கொடுங்கம்மான்னு சொன்னேன். ஆனா என் மேல அன்புல என்ன செஞ்சாங்க? சாப்பிடும் கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு என்ன பண்ணேன்? கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு, அப்படி போட்டு காக்கா வந்துச்சு. அது சாப்பிட்டு போயிடுச்சு. வேஸ்ட் பண்ணல, சாப்பாடை வீணாக்கல, சாப்பிட்டு போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு? மறுநாள் வந்து என்னை அப்படி எட்டி பார்க்குது. என்னை எதுக்கு எட்டி பார்க்குது? சாப்பாடு கொடுப்பாங்களா, நேற்று கொடுத்தாங்க, இன்னைக்கு கொடுப்பாங்களா அப்படி எட்டி பார்க்குது. நானும் பார்த்து எட்டி பார்த்தேன். ஆனால் நம்ம என்ன பாடத்தில் என்ன படிக்கிறோம்? பாட்டி வடை சுச்சுட்டு காக்கா மேலே பார்த்துச்சு, வடையை தூக்கி போயிடுச்சு. அப்போ என்ன சொல்லிருக்கு? அது திருட்டு படம் கொடுத்துட்டோம். காக்கா திருடிட்டு போயிடுச்சு வடைய. உங்களுக்கு ஒரு சந்தோஷம், காக்கா வடை திட்டிச்சு, பாட்டி வடை திட்டிச்சு, சந்தோஷமா இருந்துச்சா இல்லையா? காக்கா பட்னியா இருந்திருக்கு, பாட்டி வடை தரல. அது என்ன பண்ணுச்சு? பாட்டி நான் இந்த வடையை இன்னைக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படியே பறந்து திருப்பி போயிடுச்சு. இதை காக்கா பாட்டி காதில் விழுகல. பாட்டி என்ன பண்ணிச்சு? திருடி போய் சொல்லிச்சு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுச்சு? நிறைய என்ன பண்ணுச்சு? உன் பேர் என்னன்னு கேட்டுச்சு. என் பேர் கால் கட்சி வடைக்கில் வந்துச்சு. இது திருப்பி ஓடி போயிடுச்சு. சரியா? இதுதான் கதை, நம்ம படிச்ச கதை. சரியா? சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த காக்கா என்ன பண்ணுச்சு?
சாப்பாடு வந்து நீ எட்டி பார்க்குது, நான் கொடுத்தேன், சாப்பிட்டுச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு, நாய் வந்துச்சு. அது கொஞ்சம் நான் கொடுத்தேன், பிஸ்கட் கொடுத்தேன் நாய்க்கு, அது சாப்பிட்டுட்டு வாழாடுச்சு. இன்னும் பக்கத்தில் ஒரு பையன், அவன் என்ன பண்ணா, அதுக்கு நாய்க்கு சாப்பாடு கொடுக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், கள்ளத்துக்கு வீசிட்டான். அது என்ன பண்ணுச்சு, வாழு. இந்த நாய் வாழை அடிச்சு, இந்த நாய் என்ன பண்ணுச்சு, வாழை உள்ள சுருக்கிடுச்சு. சுருக்கி அப்படியே ஓடிப்பிச்சு. நாயை காணா. ஆனா நான் நாய் சோறு போட்டேல, அந்த நாய் என்ன பண்ணுச்சு, அந்த நாய் வந்து மறுநாள் வாழாட்டி இப்படியே ஆட்டுது. அப்ப தெரியுதா பாருங்களேன், ஒரு 5 ஜீவனா அன்புனால என்ன ஆகுது, அன்பின் வழி இது உயிர்நிலை. அன்பு செலுத்தணும். நேற்று என் வகுப்புல ஒரு பையன் அழுது, ஏன் அழுதமா, இனி அடிச்சு விட்டியாவே, இனி அடிச்சு விட்டியா அப்படின்னு சொல்லு. ஏன் அடிச்சான், நான் தெரியாம மேல விழுந்தேன், இனி அடிச்சு விட்டான். நீ என்ன பண்ண, நான் அடிச்சிட்டேன். நீ எதுக்கு அடிச்ச? அப்ப ஸ்கூல்ல இது நடக்குமா, இதுக்கு நடக்குதா? டீச்சர் அவன் என்னைய கெட்டவாத்தியா பேசணும், டீச்சர் அடிச்சு விட்டான் டீச்சர் சொல்லுவோம். அப்ப அன்பு செலுத்தணும். அன்பின் வழி எது உயிர்நிலை. அந்த அன்பில் எப்படி ஆகும்னா, ஒரு சிறுத்தை புலி இருக்குல்ல, அது மேல ஆட்டுத்தோல் பொறுத்துனா என்ன ஆகும், அது குணம் மாறுமா? அது போல நம்முடைய அன்பு இல்லை என்றால் நம்முடைய குணநிலைகள் மாறிவிடும் என்பதாக நான் எழுதியிருக்கின்றேன். மாணவ செல்வங்களே, இது நன்றா புரிஞ்சுக்கிறணும். புரியுதா? அது போல நான் இங்க பேசிட்டே இருக்கேன், இங்க பாரு, அங்க பாரு, அது அங்க பார்த்துட்டே இருக்கு. வகுப்பறை சொல் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம வகுப்பறை எதுக்கு செவரு கட்டியிருக்காங்க? 4 பக்கம் கிளாஸ் ரூம் செவரு கட்டியிருக்காங்க. செவரு ஏன் கட்டியிருக்காங்க? ஏன் சுத்தி பார்க்கவா? எட்டி பார்க்க கூடாது. அப்ப கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. நான் ஸ்கூல்ல வகுப்பறையில ஆசை நடத்திட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்தா இப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம், இந்த இப்படி நோண்டுவோம். அது மட்டும் இல்ல, நான் வீட்டை பத்தி பேசி வீட்டில் நினைச்சுட்டு இருப்போம். எங்க அம்மா இங்க இருக்குமா, வேலைக்கு போயிருக்குமா, அப்பா இங்க போயிருப்பாரு, இப்படி யோசிச்சுட்டு இருப்போம். படிப்பு கவனம். ஆனால் எப்படி இருக்கணும், வகுப்பறை சூழலில் எந்த ஒரு நிலை இருந்தாலும் கவனம் செலுத்தல் கூடாது. அதான் என்னது, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. புரியுதா? நம்ம எந்த ஒரு, இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் இந்த நீங்கள் நின்றுட்டு இருக்கேன் வச்சுக்கோங்க, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், உங்களை வாழ்க்கையில் பூரா மறப்பீங்களா? நீங்கள் ஒரு கலெக்டர் ஆகிட்டீங்க, ஒரு மருத்துவர் ஆகிட்டீங்க, சரி ஒரு பொறியாளர் ஆகிட்டீங்க, ஒரு அறிஞர் ஆகிட்டீங்க, இருந்து என்ன சொல்லுவீங்க, இந்த வயசில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் இந்த நிகழ்வு ஒருத்தர் தாடி போட்டு வல்லுன்னு மாதிரி சொல்லிட்டு போனாரு, சொல்லுவீங்களா இல்லையா? கண்டிப்பாக சொல்லுவீங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாரும் வந்தாங்க, அப்பா அம்மா கூட்டு வந்தாங்க, கேட்டாங்க, இந்த மாதிரி நான் கேட்டனால தான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா? சத்தத்தை காணோம், சொல்லுவீங்களா? அப்போ எப்படி இருக்க வேண்டும், சொல்லும் கருத்துக்களை செவி வழியாக கேட்டல் வேண்டும், கேட்டு தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். சரியா? அது மட்டும் இல்ல, நிறைய நான் சொல்லியிருக்கேன், 1330 குறள் சொல்லியிருக்கேன். அறம் பொருள் இன்பம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா நம்ம குற்றம் செய்ய மாட்டோம், எந்த ஒரு யாரை துன்புறுத்த மாட்டோம். புறந்தூமை நீரான அமையும், அகைந்தூமை வாய்மையால் காக்கணும். புறந்தூமை எப்படி இருக்குது? சோப்பு இருக்கா? சோப்பு வச்சு கழுவிடுவோம், போட்டு பவுடர்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி சடையை பண்ணி நல்லா பண்ணி சூப்பராக வந்துடும். ஆனால் மனசு எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். எந்த ஒரு கவலை இல்லாமல். கவலை ஏன் வருது? யார் சொல்லுவா கவலை ஏன் வருது?
என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்? இங்கே வா, இங்கே வாஷிங் மிஷின் நீ போடுறியா? வா வா வா. இல்லைம்மா, அதை விடுமா. உனக்கு என்ன உன் கவலை சொல்லணும்னா வாஷிங் மிஷின் கவலைமா போகிற, அதை அம்மா பார்த்துக்குவாங்க. உனக்கு என்ன கவலைகள் இருக்கும்? எதுவுமே இல்லையா? எல்லாம் கிளா பண்ணுங்க. என்ன வரும்? இது இது சரியா தவறு? நான் இதை சொல்லி கொடுத்தேனா? நான் எழுதியிருக்கேனா இதுல? அப்ப செய்யலாமா? அப்ப செய்யன்னு சொன்னியே. ஆனா செய்வேன், ஆனா செய்ய மாட்டேன். வரும் ஆனா வராது, அந்த மாதிரி. அப்படித்தானே? எந்த ஒரு தவறு யாரு செய்தாலும் அதை நாம் திருப்பி செய்தல் கூடாது. சரியா? அது யார்கிட்ட சொல்லணும்? ஆசிரியர். அதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்லணும்? தாய்மார்களா? பெற்றோர்களும் தெரிவிக்க வேண்டும். உங்களை யாரும் துன்பப்படுத்தினாலோ துயரப்படுத்தினாலோ அது யார்கிட்ட சொல்லணும்? தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டபடு. யாரையும் ஒரு கடன் சொல் சொல்லக்கூடாது, யாரையும் துன்புறுத்துற மாதிரி. இப்போ ஒரு இடத்துல நான் போயிட்டு இருந்தேன், கீழே விழுந்துட்டு இருந்ததுல ஒரு காயம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்? ஒரு ஆயில்மெண்ட் போட்டேன், அப்படி சரியாயிடுச்சு. ஆனால் மனதளவில் யாரும் துன்புறுத்தினா என்ன செய்வோம்? கோவப்படுமா இல்லையா? இந்த சொல்லிச்சா இல்லையா? அவனை என்ன செய்யறேன் பாரு, பென்சிலை உடைச்சிட்டான், என்னை திட்டான். அப்ப இந்த வார்த்தை நம்ம மனசுல இருக்கா இல்லையா? அப்ப அதனால யாரும் செய்யணும்? யாரையும் கடும் சொற்கள் பயன்படுத்தக்கூடாது, தீய சொற்களை சொல்லுதல் கூடாது, பிறர் மனதை புண்படுத்தும் வகையில் நாம் சொல்லுதல் கூடாது. இதில் மாணவ சொல்லுங்களே, இதெல்லாம் முக்கியம். சரியா? அது மட்டும் இல்ல, நேற்று என்ன பண்ணேன், பள்ளி வகுப்புல உட்கார்ந்து இருந்தேன். ஒரு பையன் என்ன பண்ண எந்திரிச்சான், எந்திரிச்சு கெட்டவதை பேசிட்டான். எனக்கு வந்துச்சு கோவம். அப்ப என்னது, என் பையில என்ன வச்சிருந்தேன், மாம்பழம் இருக்குல்ல, மாம்பழம் வச்சிருந்தேன் வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக. மாம்பழமும் மாங்காய் இருக்குல்ல, அது வச்சிருந்தேன். அது எடுத்தேன், அவனை கூப்பிட்டேன், வா 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 வான்னு. மாம்பழம் இருக்கா, காய் இருக்கா, சாப்பிடு சாப்பிட சொல்லிட்டேன். ஐயா நான் சாப்பிடலையா. ஏன் சாப்பிடல? ஐயா சாப்பிட்டா புளிக்கும்யா அப்படிங்க. இது வேணா சாப்பிட்றேன், இது நல்லா இனிக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், இப்போ பேசுனியா இல்லையா? அது என்னது? இது காய், மாங்காய். அப்போ இனிமையான சொற்களை பேசணும். நீங்க சிரிக்கிறான் வேற சின்ன பையன். சரியா? இனிமையான சொற்களை பேசணும். வீட்டில் பார்த்துருக்கீங்களா, அப்பப்பா சண்டை போடுவாங்களே, எப்படி வருது? ஏங்க என்னை இப்படி சொல்ல மாட்டீங்க, உங்களை என்ன பண்றேன் பாரு, என்னை பார்த்தா இதா தெரியுதா? நீ சொல்லுவ, ஏன்பா அம்மாவை, ஏம்மா அப்பாவை. இதே மாதிரிதான் உங்க நடக்கும். அக்கா தம்பி அண்ணனை ஏத்து பேசிடுவோம். அப்ப கொஞ்சம் அறிவு இருக்கா, இப்படி பேசலாமா, அண்ணனை தம்பி பேசலாமா அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப இனிமையான இனிய உருவாக இனியாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இருக்கும் போது எது காய் சாப்பிட்டு? மாணவ செல்வங்களே நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கான குரல்கள் நிறைய எழுதியிருக்கேன். இது என்னன்னு தெரியுதா? இது என்னது? இது வயலின். யாழ். இது என்னது? குழல் இனிது, யாழ் இனிது. குழல் இனிது,
யாழ் எழுது. நான் அப்படி நடந்து போறேன். ஒரு வீட்டில் ஒரு பாப்பா, சின்ன குழந்தை, அது என்ன செய்யுது? அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, அன்றைய கால சூழல்ல குழல் இருந்திருக்கு, யாழ் இருந்திருக்கு. சரியாம்மா? அதெல்லாம் கேட்குறோமா? இப்போ யார் கேட்குறா? இப்போ என்னது? டண்டடக்கா, டடக்கடக்கா, டண்டடக்கா, டடக்கடக்கா, டண்டடக்கா, டடக்கடக்கா, அதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, அது மட்டும் இல்லை, கல்வியை பற்றி நிறைய எழுதியிருக்கேன், கல்வி அதிகாரம் எழுதியிருக்கேன். அதில் யாரை குரல் சொல்ல முடியுமா? மாணவ செல்வங்களே, கல்வியை பற்றி, கல்வி என்ற அதிகாரத்தில் நான் கூறப்பட்டுள்ள குரல்களில் ஏதேனும் ஒரு குரலை சொல்ல முடியுமா? இந்த பாப்பா தான் எந்திரிக்குது, இதான் டேலண்ட். எந்திரிமா, கை கொடுங்க, கை கொடுங்க, எல்லாரும் கை கொடுங்க, எல்லாம் கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. வேற யார் சொல்லுவா கல்வியை பற்றி? சரி, வேற அதுனா அப்புறம் வர சொல்லிட்டான், ஏதாவது சொல்றான். சரி சொல்லுங்கப்பா, வாங்க வாங்க, பாருங்க பாப்பா, சின்ன பாப்பா அவ்வளோ ஆளுமையா இருக்கான் பாருங்க, எப்படி சொல்றாங்க பாருங்க, சொல்லுங்கம்மா. எல்லாம் கிளாப். அருமை அருமை அருமை. வேற யார் சொல்லுவா கல்வியை பத்தி? நீ நில்லுங்க, வேற யார் சொல்லுவா? ஓ வாங்க வாங்கம்மா, வாங்க. சரி, ஏதோ கடவுள் வாழ்த்து ஏதோ ஓடுது. சிறப்பு சிறப்பு. இந்த எந்த அதிகாரத்தில் வருது? யார் சொல்லுவா? இந்த எந்த அதிகாரத்தில் வருது? சூப்பர், எந்திரிமா, கிளாப் கிளாப் பண்ணுங்க. இனிமேல நீ சொல்றவங்களா எல்லாம் பாராட்டு தான், இனிமேல் பாராட்டு தான். இங்க ஆமா சொல்லுங்க, எதுல வருது? அதிகாரம் 1 என்ன? எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அருமை அருமை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க வர்றீங்களா? வாங்க 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 வாங்க. மாணவ செல்வங்களே, நீங்க 1ஆப்ல இருந்து நீங்க கடைசி காலம் வரை எங்களை மாதிரி நிலையில் இருந்தாலும் இந்த குரலோடு நாம் பயணித்துக் கொண்டுதான் வருகின்றோம். எந்த ஒரு குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால், எந்த ஒரு அறநெறி தவறாமல் செல்ல வேண்டுமானால், அன்பாக இருக்க வேண்டுமானால், பண்பாக இருக்க வேண்டுமானால், ஒழுக்கமாக இருக்க வேண்டுமானால், நம்ம என்னதான் மார்க் எடுத்தாலும் நாம ஒழுக்கமாக நல்லது. அந்த பொண்ணா, அந்த பையனா, அவனா, அவன் நல்ல மார்க் பண்டபுரம் சேட்டையா பண்ணுவான், அவன் ஒழுக்கமே கிடையாதும்பாங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நாம் ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் நான் நிறைய குரல் இருக்கேன், நிறைய சொல்லலாம், பண்புடைமை நிறைய இருக்குது. அந்த ஒழுக்கமுடைமையில் யாருக்கு குரல் தெரியும்? அதுல இருந்து ஒரு குரல், வாங்க வாங்க வாங்க. என்ன? போயிட்டு வாங்க. இங்க பாருங்க, இந்த மேடை வந்து உங்களுக்கான மேடை, குழந்தைகள் மேடை. நீங்க தான் பேசணும், நீங்க தான் உங்களோட ஆற்றலை வெளிப்படுத்தணும். நீங்க தான் ஒரு ஆளுமை. அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா? உன்னை பார்த்து பெருமைப்படணும். என் பிள்ளை இங்க நின்று பேசுது, ஒரு வல்லுனோட நின்று பேசுது, வல்லுனு மாதிரி பேசுது, அவருடைய குரலை பேசுது, பெருமையை நினைப்பாங்க. ஒழுக்கம் பத்தி யாரு குரல் சொல்வா?
ஒழுக்கம் வராதவங்க வரணும். சொல்ல தெரியல, வர முடியல, அப்படித்தானே? நீ சொல்லுங்கப்பா, ஏதாவது ஒரு குரல் சொல்லுங்க. ஒழுக்கோட மேல குரல். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம், அந்த மாதிரி குரல் நிறைய இருக்குல்ல இல்லையா? வேற யார் வர்றா? ஒழுக்கத்தை பத்தி நான் என்ன சொல்லியிருக்கேன்? யார் சொல்லுவா? வாங்க வாங்க வாங்க. சூப்பர், கிளாப் பண்ணுங்க. நான் இதுதான் எதிர்பார்க்கிறேன். நான் பேசிட்டே இருக்கக்கூடாது, நீங்க தான் பேசணும். இதன் பொருள் என்ன தெரியுமா? பொருள் யார் சொல்லுவா? சொல்லுங்க. பொருள் யாருக்கு தெரியும்? தெரியுமா? வாங்க 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 வாங்க. இங்க வந்து பேசுறவங்களா பெரிய ஆளுமை ஆகுவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இங்க ரெண்டோட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். தம்பி வேற யார் வருவா? எனக்கு அப்புறம் பாப்பா பேரை நோட் பண்ணி கொடுங்க, அட்ரஸ்லாம் கொடுங்க, ஒரு கிஃப்ட் அனுப்புறேன். வேற யார் சொல்லுவா? ஒழுக்கம் அவருடைய பொருள் என்ன? விளக்கம் சொல்லுங்க. யாரும் தெரியாதா? வேதனை. வேதனை. வாங்க வாங்க வாங்க. வாமா, நீ வாமா. தம்பி நீ நீ வாமா. சும்மா சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, பயப்பட வேணாம்னு சொல்லிட்டேன். தப்புறம் பிள்ளைகள் இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கப்பா. எதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. சரி, வேற யார் வரா? தம்பி நீ வாப்பா. இங்க நின்று மறந்துன்னு நினைக்கிறேன். வாங்க. அங்க 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 பார்க்கணும். கவனிங்க. சொல்லுங்கப்பா. சிறப்பு சிறப்பு. இந்த மாதிரி முயற்சி திருவினையாக்கும். பாருங்க, முயற்சி வந்திருக்காப்ல. இங்க பாருங்க, எல்லாம் நம்ம தான் காரணம். சரியா? எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள முயற்சி திருவினையாக்கும். அவ்வளவு சரியா இல்லையா? முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். இந்த தடவை ஒரு வாய்ப்பு தவறலாம், ஆனா அடுத்த தடவை என்னது? அது வெற்றியாக அமையும். சோர்வு ஆகுதல் கூடாது. எப்ப எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாக. ஒரே நம்முடைய இலக்கு என்னது? அது சென்றே வெற்றி சென்ற அந்த இலக்கை நாம் சென்றடைய வேண்டும் என்ற கருத்தை நாம் உள்வாங்க வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். உன்னால முடியாத ஒண்ணு இல்லை. இந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, நான் எப்படி எழுதுனேன்? அது காரணம் இருக்கு. நான் நடந்து போயிட்டே இருக்கேன். நல்ல கவனிங்க, நான் அப்படி நடந்து போயிட்டே இருக்கேன். பக்கத்தில் பெரிய ஒரு ஓடை இருக்கு. ஒரு பையன் நிற்கிறான், பார்த்துட்டேன். அவன் என்ன பண்ணுறான்? நினைக்கிறான், இந்த ஓடையை தாண்ட முடியுமா, இந்த ஓடையை விழுந்து போயிடுவானோ தண்ணியிலேயே, அப்படி நினச்சிட்டே இருக்கான். அப்போ என்ன பண்ணுது, அந்த பையனுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு சிறுத்தை நிற்குது. சிறுத்தை. அந்த சிறுத்தையை நான் பார்த்துட்டு அவன் பார்க்க என்ன பண்ணுறான்? அப்படியே நிற்கிறான். ஓடை எப்படி கிடக்குறதுன்னு நினைக்கிறான். ஆனால் அந்த சிறுத்தையை லைட்டை திரும்பி பார்த்து சிறுத்தை பார்த்துட்டான். ஐயோ, சிறுத்தை நம்ம என்ன கொன்றுமே, சாப்பிட்டுமே, என்ன பண்ணுறான்? அப்படியே தவி போயிட்டான். அப்போ அவன் என்ன பண்ணான்? மனசில் என்ன பண்ணிட்டான்? நான் இதை தாண்ட முடியாது, நான் ஓடையில் விழுந்துருவேன், என்னை ஓடை இதை தள்ளிட்டு போய் நான் செத்து போயிடுவேன், என்னால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் என்னது, இதை விட பெரிய ஆபத்து வரவும் அந்த ஓடையை தாண்டி என்ன பண்ணிட்டான்?
அந்த பக்கம் போயிட்டான். அப்போ நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கணும்? உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளம், வெள்ளத்தினையே மலர் நீட்டம். இவ்வளோ வரிசையாக பார்க்கலாம், எல்லாம் உங்களுக்காக எழுதி வச்சுருக்கேன். இது பண்ணாதான் நீங்கள் அடுத்த லெவலில் போகும்போது ஒரு சிறந்த ஒரு நிலையை அடைவதற்கு முன்னாடி ஒரு குரல்கள் இருக்கு இல்லையா, அறம் சார்ந்த குரல்கள். அறம் சார்ந்த குரல் நம்ம எப்படி வாழ்ந்துறோமோ இருந்தால் தான் பொருள் சார்ந்த அறத்தில் நம்ம பொருள் சார்ந்த நிலையில் நம்ம அடைய முடியும். பொருள் சார்ந்த நிலையை அடைந்தாதான் அடுத்தது இன்பம் சார்ந்த நிலையை நம்ம அடைய முடியும் என்று ஏற்ற குரல்கள் வரிசையாக இருக்கின்றன. மாணவ செல்வங்களே, நீங்கள் மனதில் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கருத்துக்களை திருக்குறளுக்கு 1030 திருக்குறள் உங்களுக்கு பிடித்தமான திருக்குறள், உங்களுக்கு குழந்தைக்கு தேவையான திருக்குறளை நம் மனதில் ஏற்று பெற்றோர் என்ற வேலி வழியாகவும் ஆசிரியர் என்ற வேலியின் வழியாகவும் உள்ளே நீங்கள் சிறப்பாக பறந்து இந்த சோலையாக நீங்கள் வருவதற்கான ஒரு சிறு ஒரு தூண்டுகோலாக இன்றைய நிலையில் இந்த பதிவை செய்திருக்கின்றேன். இந்த மனதில் பதவி ஏற்று இந்த திருக்குறள் என்பது உலக பொதுமுறையாக உலகெங்கும் பரவி இருக்கிறது. அனைத்து மொழிகளிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளன. அதன் பெருமைகள் உலகெங்கும் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கை திறன் எப்படி அமைய வேண்டும், எப்படி பிறரை மதிக்க வேண்டும், பெற்றோர் இருந்தாலும் சரிதான், ஒரு ஆசிரியரை எப்படி மதித்து கொள்ள வேண்டும், பிறரை எப்படி அன்பு காட்ட வேண்டும், பிறரை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்து நிலைகளிலும் குரலாக திருக்குறள் இருக்கின்றது. நீங்கள் பெற்றோர் வழியாக நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நீங்கள் ஒரு சிறந்த ஆளுமையாக வருவதற்கான இது ஒரு சிறு ஒரு தூண்டுதலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்வீர்களா? எடுத்துக்கொள்வீர்களா? சத்தம் வரலையே. சரி, இப்போ ஒரு 5 குறள்கள் தெரிந்த குறள்கள் பதிவிடவும். 5 குறள் யார் வருவா? வாங்க வாங்க. நீ எங்க போற? வாங்க வாங்க வாங்க. நீங்க சொல்ல சொல்லுவாங்க. சொல்லுங்க. முதற்றே உலகு. அடுத்தது சொல்லுங்க. முன்னாடி சொல்லுங்க. கட்டளைனா அகரமுதல்னு சொல்லுங்க. அகரமுறை எழுத்துனா சொல்லுங்க. ஆதி பகவான் ஆதி பகவான் முதற்றே உலகு. சொல்லுங்க, சத்தம் வர மாட்டேங்குது. கட்டளைனா மாய பரிபும் பாலவன் நட்டா தொழாயண்ணி மரமிச ஏறின மாமணி சேர்ந்தால் இளையமிச நீனும் வாழ்மாள் கெருப்பு கெட்டாக்கு சாவா மத்தாய வேற திருக்குறள். வாங்க வாங்க வாங்க. இந்த பையன் எவ்வளோ ஆர்வமாக இருக்கான் பாருங்க. இந்த பாப்பா, அந்த பாப்பா ஆர்வமாக இருக்குது. இந்த பையன் ஆர்வமாக இருக்கான். இந்த பாப்பா நல்லா பேசுது. எல்லாரும் வர மாட்டேங்கிறீங்க. செல்வத்து செல்வம் செலி செல்வத்து எல்லா கலை. சொல்லுங்க சொல்லுங்க. செல்வத்து செல்வம் செரி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் செல்லாம் கலை. சரி, நல்லா கவனிங்க. இந்த திருக்குறள் பற்றி நிறைய பேர் விளக்கம் எழுதியிருக்காங்க.
டாக்டர் கலைஞர் இருக்கார் இல்லையா? யாரு டாக்டர் கலைஞர்? டாக்டர் கலைஞர் அவர்கள் குறளோவியம் என்ற தலைப்பின் கீழே விளக்கவுரை எழுதியிருக்கின்றார். நாம் அதில் படித்தால் இன்னும் தெளிவாக அந்த கருத்துக்களை விளங்கிக் கொள்வோம். மாணவ செல்வங்களே, நீங்கள் திருக்குறளில் நீங்கள் மேலுங்க வேண்டும். நல்லா கவனிங்க. திருக்குறளில் 1330 குறள் தெரிஞ்சா தமிழ்நாடு அரசின் விருதுகள் இருக்கிறது. திருக்குறள் ஒப்புவித்தல் விருது உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அந்த குறள்களை நீங்கள் மனதில் ஏற்று தினமும் 2 குறள்கள், இது 3 குறள் பெற்றோழியாக மனனம் செய்து அதை விளக்கோரை நீங்கள் பயிற்சி எடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஓராண்டுகளுக்கு பிறகு நீங்கள் ஒரு சிறந்த புகழை அடைவதற்கு இது ஒரு ஊக்கமாக உங்களுக்கு விளங்கும். சரியா? பண்ணுவீங்களா? படிப்பீங்களா? டெய்லி 2 குறள் 3 குறள் பெற்றோர்களும் படிக்க வேண்டும். பாருங்க, டெய்லி 1 குறள் படித்தா கூட போதுங்குது. சரியா? அதுபோல நீங்கள் ஒரு சிறந்த ஒரு நோக்கத்தோடு இந்த குறளை கருத்துக்களை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த நிகழ்வில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு பாரதியார் வருவது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. மாணவ செல்வங்களே, பாரதியார் பார்த்திருக்கீங்களா? ரைட். அந்த புனைவு இடத்தோடு பாரதியார் பாடல்கள் பாடுவோம். டான்ஸ் ஆடுவோமா? டான்ஸ் ஆடுவீங்களா? என்னாச்சு? அதுக்கு சத்தத்தை காணோம். பேசுறதுக்கும் பேச மாட்டேங்கிறீங்க. டான்ஸ் ஆடுவீங்களா? ரைட். ஓகே. வாங்க, எல்லாம் உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா. எல்லாம் உட்காருங்க. உட்கார்தான் தருவேன். அதை முடிச்சேன். ஒரு நிமிஷம். நீ வாம்மா. வாங்க, இங்க வாங்க. இது கையில் வச்சு அப்படி வாங்க. வேற யார் வர்றா? வாங்க. உட்காரவங்க தான் கூப்பிடுவேன். அப்பதான், இல்லாட்டி நின்றா கூப்பிட மாட்டேன். என்ன போடு? பாப்பாவுக்கு போடு. குரல் யாரு சொன்னா அவங்களுக்கு வந்துருங்க? இன்னொரு பையன் தானே? இவனுக்கு போடுவோம். அடுத்தது உனக்கு என்ன போட்ட பிறகு அப்படியா? இங்க வாங்க. நீங்க உட்காருங்க. அடுத்தது உங்களுக்கு. வாங்க, இந்த வாப்பா. வாங்க, நில்லுங்க. வரிசை நில்லுங்க. வாங்க. சும்மா உள்ள கை முண்டாசிங்க. ஒண்ணு இங்க வாங்க. நீ வாப்பா. தம்பி வா. இங்க இல்ல இல்லைங்க. இங்க வைங்க. அது அப்புறம் எடுத்துட்டு இங்க வைங்க. நீங்க உட்காருங்க. யாரு கரெக்டா சொல்ற மாதிரி இருக்கு? அப்பதான் உங்களுக்கு கூப்பிடுவேன் நான். நீ வாமா.
இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம், நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோம், நீங்கள் கை தட்டணும், சரியா? தட்டுவீங்களா? ஆடுங்க 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 ஆடுங்க. ஆட மாட்டியா? அப்பா பரவாயில்ல, கண்ணுக்கு பரவாயில்ல, சும்மா ஆடுங்க, சும்மா கை ஆட்டுங்க. அவ்வளோதான். சும்மா கை கால் ஆட்டுங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழிருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழிருக்கலாகாது பாப்பா. நீங்கள் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, எந்திரிங்க. டான்ஸ் ஆடவும் ஆடலாம், டான்ஸ் ஆடுங்க ஆடலாம். வாங்க. கொத்தி திரியும் அந்த கோழி விளையாடு, கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கொத்தி விளையாடு பாப்பா. இது திருடும் அந்த காக்காய், அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா. எத்தி திருடும் அந்த காக்காய், அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழிந்திருக்காது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்புக்கும் நல்ல பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளுப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழிந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. கவனிங்க. இப்போ பாரதி எப்பவுமே குழந்தைங்க ரொம்ப அன்பா இருப்பாரா இல்லையா? இப்போ பாருங்க, இந்த பாட்டுல அப்ப எழுதியிருக்காரு. அப்போ எவ்வளோ அன்பா இருப்பார் குழந்தைகிட்ட. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாத பாப்பா. எப்படி பாருங்களேன், நீ குழந்தைய வையாத, ஓடி விளையாடு, ஓயாம நீ உன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கு. கூடி விளையாடு, அது மாதிரி படி, மாலையில்
நல்ல விளையாடு, படிச்சுட்டே இருக்காத. அப்ப அவ்வளோ அன்பு அவர் இருந்திருக்காரு. யாரு? பாரதியார். பாரதியார் எங்கே பிறந்தோம் தெரியுமாப்பா? யார் சொல்லுவா? எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு. சரியா? அவருடைய கவிதைகளை பார்க்கும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். அவர் 7 மொழி 8 மொழி தெரிந்தாலும் ஆனா தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னாரு. சரியா? தமிழ் மொழி போல இந்த மாதிரி ஒரு இனிமையான மொழி எங்கேயுமே இல்லை. யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாருங்க, அப்ப நம்ம எவ்வளோ ஒரு மேல நான் அன்பு செலுத்தணும். அவருடைய கவிதைகளை நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா? அதுக்காக தான் நான் பாரதியார் வேடம் போண்டு வந்திருக்கேன். சரி, அதுபோல என்ன ஏன் நிக்கிற? சரி, கவனிங்க. பாரதியார் இயற்கையும் ஒவ்வொரு ரசனை எப்படி குழந்தைங்கள அன்பா இருந்தாரோ அது மாதிரி இயற்கை மேலேயும் அவர் என்னது அன்பா இருந்தார். அதில் ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம பாட போறோம். சரியா? ரைட். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் மொழிகள் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் மொழிகள் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. எப்படி இருந்தது பாடல்? இதில் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யார் வருவா? மாணவ செல்வங்களே, இந்த மாதிரி நிகழ்வில் ஏன் இந்த மாதிரி வேடம் போட்டு வரேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அதுக்காக தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னும் 6வது படிக்கும்போது எனது தமிழ் ஆசிரியர்
இந்த மாதிரி வேடம் பூண்டு வருவார். அவர் இப்போ இல்லை, அவர் போயிட்டாரு. இருந்தாலும் அவர் நினைவு இன்னும் என் மனசில் தங்கிட்டு இருக்கு. அதோடைய என்னாச்சு, அந்த ஒரு உயரட்டமான நிகழ்வில் தான் நான் இன்று பாரதியார் வேடம் பூண்டு நான் எல்லா இடத்துலையும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். வள்ளுவன் வேடம் பூண்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். கோமாளி வேஷம் போட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என்னன்னா அவருடைய ஆசிரியரின் பணியை கொண்டு அவர் எப்படி அவர் செயல்பட்டு உயிரோட்டமான வகுப்பறை ஏற்படுத்தினாரோ அதுபோல் நானும் வகுப்பறையாக மாணவ செல்வர்கள் மகிழ்விட்ட வகையில் நான் ஏற்படுத்தி வருகின்றேன். அந்த ஒரு நிகழ்வில் பாரதி உடைய கவி வரிகளை நம் மனதில் ஏற்று அவருடைய பாடல்கள், குயில் பாட்டு இருந்தாலும் சரி தான், பாப்பா பாட்டு, அனைத்து தேச பாடல்கள், வெள்ளி பனிமலையின் மீது லாவுவோம், அடிமேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பாட்டு இருக்கா? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? வேற என்ன பாடல் உங்களுக்கு தெரியும்? பாரதியார் பாடல் பாட முடியுமா? நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. கேட்டிருக்கீங்களா? இல்ல கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கியாப்பா? இதுல அருமையான பாடல்கள். நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலம் கட பொழுதில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, நீனை சுடர்விடும் அறிவுடன் பறைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, வல்லமை தாராயோ. பாருங்க, இந்த பாடல் எப்படி இருந்தது தெரியுமா? சுதந்திரத்துக்கு முன்னாடி மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த ஆங்கிலேயர் ஆதிக்கத்துக்கு, ஏகாதிபத்தியத்துக்கு, அப்ப எனக்கு ஒரு வலிமை கொடு, சக்தியை கொடு, இந்த பாரதத்தை மீட்க வேண்டும் என்று சுதந்திரத்துக்கு முன்னரே பாரதி பாடி சென்றான். அந்த உணர்வுகள் நம் மனதில் எப்பவும் ஏற்க வேண்டும். அச்சமில்லை 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 அச்சமில்லையே உச்சமீது வாணி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை. மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். பாட்டிருக்கா இல்லையா? யார் பாடுவா? யாரும் பாட மாட்டீங்க. மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையிலே தெளிவும் வேண்டும், உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளிபடைத்த வாழ்வு வேண்டும், பெண்களின் விடுதலை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். இப்ப பெண்களுக்காக அவர் ஏற்ற பாடல் பாடியிருக்கின்றார். அந்த மனதில் ஏற்று பாரதியின் வரிகளை நாம் மேற்கோள் காட்டி உலகில் பெண்களின் விடுதலை, மக்களின் விடுதலை, இவை சுதந்திரத்துக்கு முன்னாடியே நம்ம கவிதையாக வடித்து சென்ற பாரதியை நம் மனதில் ஏற்று அவர் போல் நாம் வாழ்ந்து ஒரு சிறந்த ஒரு மனதில் வலிமையான ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டுவதற்கு இந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக எடுத்துக்காட்டாக அமையும் என்பதில் நாம் பெருமிதம் கொள்கின்றேன். மாணவ செல்வங்களே, வேற பாரதியை பற்றி ஏதாவது சில கருத்துக்களை தெரிவிக்க முடியுமா? என்னை பற்றி தெரிவிப்பீர்களா? யார் தெரிவிப்பார்கள்? பாரதியின் வரலாறு பற்றி யார் பேசுவீங்களா? என்னை பற்றி பேசுவீங்களா? பாருங்க, எவ்வளவு ஆளுமை திறன். எதுக்கெடுத்தாலும் நான் தானுங்கிற பாருங்க. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரும்போது சிறந்த ஒரு ஆளுமை. வெக்கப்பட்டு ஐயோ நான் வரல உட்கார்ந்தா இன்னைக்கு வர முடியாது. நான் வருகின்றேன், நான் பேசுகின்றேன், பாரதி போல நெஞ்சு நிமிர்ந்து பேசுகின்றேன், நேர்கொண்ட பார்வையில் பேசுகின்றேன் என்று பேச வேண்டும்.
அந்த ஒரு மன வலிமை வேண்டும். வருமா? வேற யார் பேசுறா? பேசுங்க. பாரதி நிறையா போராட்டங்களுக்காக நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஓடி விளையாடு பாப்பா தான். அதில் அழகாக கவிதையெல்லாம் சொல்லியிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நாம் இன்று பாரதியை கொண்டாடி கொண்டு வருகின்றோம். ஆனால் பாரதி இருக்கும் தருவாயில் யாருமே போல. பாரதி ஒரு பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருந்தாங்க. இன்று ஒரு கவிதையை பார்த்தா நம்ம கண்ணில் தண்ணி வருது. இப்படி ஒரு கவிதை எழுத முடியுமான்னு. இருக்கும் தருவாயில் வெறும் 11 பேர் தான் இருந்தாங்க. யாருமே இல்லை, யாருமே போல. அவங்க தெருக்குள்ள கூட நுழைய விடலை. இன்று பொழிகின்றோம். நாம் யாரையும் இழத்தல் கூடாது, யாரையும் நாம் இழந்துவிடக்கூடாது. பாரதியை போல மாணவ செல்வங்களே, இந்த பாரதம், இந்த இந்திய நாடு உருவாவதற்கு தன்னுடைய உடல் பொருள் வாழ்க்கை அனைத்தையும் இழந்து பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். தமிழ் மொழியின் பெருமைகளை நாம் பேணி காக்க வேண்டும். வல்லுன்குரிய கருத்துக்களை நாம் உள்வாங்கி சிறந்த மாணவர்களாக, சிறந்த கல்வியாளராக, சிறந்த பண்பாளராக நீங்கள் வாழ வேண்டும். அதற்கு ஒரு அச்சாணியாகத்தான் இன்று ஒரு தேருக்கு எப்படி அச்சாணி முக்கியமாக இருக்கிறதோ அதுபோல உங்களுக்கு இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஒரு படிக்கல்லாக உங்கள் வாழ்க்கை தரவத்தை ஆளுமையத்தினை வெளிப்படுத்தும் ஒரு இடமாக இது இருக்கிறது. இதை தாங்கள் பயன்படுத்தி கொண்டு எங்களை போன்ற நீங்களும் ஒரு இந்த மேடையில் நின்று பேசும் தகுதியை நீங்கள் பெற வேண்டும். அதற்காக ஊக்கப்படுத்தும் இந்த நிகழ்வு. வேற யாரும் பேசுறீங்களா பாரதியை பத்தி? பாரதியை பத்தி ஒரு சின்ன கதை சொல்லுங்க. பாரதிய ஒரு ஊர்ல இருந்தாரு. எட்டியாபுரத்துல இருந்தப்ப என்ன தெரியுமா? அப்பெல்லாம் என்ன தெரியுமா? அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அது பெரிய விஷயம். அப்புறம் எலிகளை எல்லாம் பண்ண தெரியுமா? அது அது வீரப்பொடி கட்டும் முன்னே தற்கொலை பண்ண தெரிஞ்சது. அது ஒரு பெரிய விஷயம். அதனாலதா அதுக்கப்புறம் என்ன அது தெரிஞ்சோடனே ரொம்ப துடிச்சு இந்த மக்கள்ல சாகக்கூடாதுன்னு நினச்சி ரொம்ப நல்லா போராடினாரு. காந்தியும் செத்தாரு. அப்படியே எப்படி தெரியுமா? அவர் வைலன்ஸ்லேயே போனாரு. ஆனாலும் அவங்க பிடிக்காம சுட்டுட்டாங்க. அதனால காப்பாற்ற முடியல. அதனால என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் செத்தாரு. திடீர்னு பிரிட்டிஷ்ல துப்பாக்கி 1000 எடுத்து சுட்டுட்டாரு அவங்க. அதுதான் அந்த கதை. சிறப்பு சிறப்பு. தன்னால் முயன்ற கருத்துக்களை, தன் மனதில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். அது சரியாக இருக்குதோ இல்லையோ, என் மனதில் இருப்பதை வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஒரு சிறந்த ஒரு நோக்கத்தை அடிப்படையை கொண்டு இந்த மாணவன் வெளிப்படுத்தியிருக்கான். மற்றவன் ஐயோ நம்ம இதை பேசுகிறோமே, நம்ம பார்த்து சிரிப்பாங்களா, நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாங்களா, அப்படி இருக்கும் நிலையில் இருந்தாலும் கூட யாரும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கட்டும், நான் பேசுகிறேன், நான் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறேன் என்ற அடிப்பில் சிறந்த கருத்தை. உங்க பேருங்கப்பா? எங்க? தினேஷ்குமாரா? எங்கேருந்து வர்றீங்க? புதுலேருந்து வர்றீங்களா? சரி, சிறப்பு சிறப்பு. கை கொடுங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வேற யாரும் பேசுறீங்களா? பாரதியை பத்தி யாரும் பேசுறீங்களா? வேற யாரும் பாரதியை பத்தி யாரும் பேசுறீங்களா? உங்களுடைய ஆளுமையத்தை வெளிப்படுத்துறீங்களா? பாரதியை பற்றி பாட்டு பாடுறீங்களா? நீங்க 2 பேரும் வரைய மாட்டேங்கிறீங்களே, பேசிக்கிட்டே 2 பேரும் பேசுறீங்க. வாங்க, வரணும் வரணும். பாடுறீங்களா? ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். வேற யார் பாடுறா? என்ன பாட்டு? வாங்க வாங்க வாங்க.
பாட்டு உனக்கு. ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை தோண படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு, கனவு கொடுக்கும் நல்ல பாட்டு, வேற யார் பாட்டு படிப்பா? ஓடி விளையாடு பாப்பா, ஒரு ஊருக்கு ஆவாத பாப்பா, ஊருக்கு ஆவாத பாப்பா, ஊடி விளையாடு பாப்பா, ஒரு கொலை வழியாதே பாப்பா, காலை எழுந்தோடனே படிப்பு, நனிந்து தனிந்து கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு, வழக்கப்படுத்திக்கொள்ளு பாப்பா. சிறப்பு சிறப்பு. அருமையான உங்களுடைய மனதில் இருக்கும் கருத்துக்களையும் காலையில் வள்ளுவனுடைய வரிகளை பார்த்தோம். மாணவ செல்வங்களே, வள்ளுவனின் கருத்துக்களை உள்ளேற்று நீங்கள் சிறப்போடு வாழ வேண்டும், சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் பாரதி போன்ற வலிமை பிடித்த மனதை ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எதை பார்த்தும் நீங்கள் தளர்ந்துவிடக்கூடாது. மனிதன் என்பது வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு, துன்பமும் உண்டு, இன்பமும் உண்டு. அதுபோல நீங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். மற்றும் உங்களுக்கு துணையாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர் இருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும். மனதளவிலோ உங்கள் உடல் அளவிலோ யாரும் தீண்டினாலோ, உங்கள் மனதை புண்படுத்தினாலோ, பெற்றோர்களிலும் ஆசிரியர்களிலும் நீங்கள் தெரிவித்து அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். மற்றும் பள்ளி கல்வித்துறைக்குரிய 1098 என்ற எண்ணை மனதில் ஏற்க வேண்டும். நீங்கள் குழந்தை பருவத்தில் எந்த ஒரு நிகழ்வு தவறு என்று தெரிந்தால் நீங்கள் அதை தெரிவிக்க வேண்டும், மகிழ்வாக பயணிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு நிகழ்வில் என்னையும் பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நெறியாளர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்வு கலந்துகின்ற பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும், மாணவ செல்வங்களே, நீங்கள் ஒரு அருமையான இந்த இடம் இருக்கின்றது, அறிவு புகட்டும் இடம். டாக்டர் கலைஞரின் அறிவாற்றலை மேலுங்கும் இடம். நீங்கள் அவரை போல ஒரு சிறந்த அறிஞராக ஆகும் இடம். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் நினைத்ததுண்டு, என்னுடைய குழந்தை பருவத்தில் இந்த மாதிரி இடம் இல்லையே என்று நினைத்ததுண்டு. ஆனால் இந்த பாக்கியமும் இந்த இதுவும் ஆண்டவர் நல்ல டாக்டர் கலைஞரின் ஆசியால் இது கிடைத்திருக்கின்றது. இந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அறிவாற்றலை வளர்த்துக்கொள்ள என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் ஷாஜகான், பட்டதாரி ஆசிரியர், அரசு உயர்நிலைப்பள்ளி, பெரியூர்பட்டி, நத்தம் ஒன்றியம், திண்டுக்கல் மாவட்டம். என்னுடைய இல்ல முகவரி மதுரை ஊமச்சிக்குளம். நான் அனைத்து பன்னாட்டு லெவலில் கலந்து கொண்டு வருகின்றேன். இலக்கியங்கள், நான் கணித ஆசிரியர் இருந்தாலும் கலை வழியாகவும், தமிழ் வழியாகவும், ஆடல் பழி வழியாகவும், புனைவிட வழியாகவும், இந்த உலகெங்கும் நான் இணை வழியாகவும் நேரடியாக பயணித்துக் கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் இந்த நிகழ்வில் பங்கேற்று வைத்த மீண்டும் என்னுடைய வணக்கங்களை ஐயா அவர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு,
என்னுடைய நிகழ்ச்சியை நேரமின்மை காரணமாக இன்னும் நிறையா இருக்குது, மாயஜாலம்லாம் இருக்குது, ஆடல் பாடல் இருக்குது, இருந்தும் பசி என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையிலே, சிறு குழந்தைகள் என்ற அடிப்படையிலே நான் இத்துடன் நிகழ்வில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன்.